ஓகே, லெட்ஸ் கெட் பேக். நீங்கள் எல்லாருமே வந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்து மியூசிக் ப்ரொடக்ஷனில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன்? ஸோ த ஃபர்ஸ்ட் டூல் இஸ் a DAW or the Digital Audio Workstation. இதுதான் நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர். ஓகே, the second tool that you will be using is a sound card. Okay, and the third tool is an input device, and the fourth tool is an output device. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். Tool number 1, which is the DAW or the Digital Audio Workstation. DAWங்கிறது it is just the software அப்படின்னு சொன்னேன். but a DAW majorly comprises of 4 major components. இந்த 4 components it has to work properly in order for you to produce a professional audio. Okay, so இந்த components என்னென்ன அப்படின்னா, first you need to have a good working computer, and the second component is the software itself. Okay, இதான் நம்ம DAW சொல்றோம். And the third component is a sound card, and the fourth component is an input and an output device. These are the components of a DAW. Okay, and second point is that எப்படி வந்து எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஏதோ ஒரு வேரியன்ட் இருக்கோ. இப்போ நீங்கள் டிக்டாக்னு எடுத்தால் அதுக்கு வந்து ஐஜி ரீல்ஸ் அந்த மாதிரி ஒரு வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி டாஸ்லேயும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட். ஒன்று ரெண்டு பேர் சொல்லணும்னா லாஜிக் ப்ரோ எக்ஸ், Ableton Live, Fruity Loops, etc. These are some of the popular names out there. Okay, and main point is that நீங்கள் என்ன DAW யூஸ் பண்ணாலும் எல்லா DAWமே ஒரே சவுண்டை தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ வந்து இந்த DAWல நல்லா மியூசிக் பண்ணலாம், இந்த DAWல நல்லா மியூசிக் பண்ணலாம். நான் வந்து லாஜிக் ப்ரோ யூஸ் பண்ணால் தான் நல்லா மியூசிக் பண்ண முடியும், அதனால நான் மேக்புக் ப்ரோ வாங்குறேன். இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் நெசசரி. எல்லா DAWவும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுது, அண்ட் எல்லா DAWலையும் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இதுதான் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு DAWவை வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும், எந்த DAW எடுத்தாலும் அதை எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்னு நம்ம பார்க்க போகிறோம். எந்த DAW எடுத்தீங்கனாலும் ஒரு சில காமன் ஃபீச்சர்ஸ் அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதை நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னா, எந்த DAWன்னு நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வியூ என்னன்னா செஷன் வியூ ஆர் அ மிக்சர் வியூ, அண்ட் த செகண்ட் கைண்ட் ஆஃப் வியூ இஸ் அரேஞ்ச்மெண்ட் வியூ. இந்த 2 கைண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எந்த DAWல எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். The second common feature in any DAW is that கண்டிப்பாக ஒரு டாப் பார் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த டாப் பாரில் தான் உங்களோட குளோபல் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இட் கேன் பி த டெம்போ ஆஃப் யுவர் சாங், இட் கேன் பி த ரூட் கீ ஆஃப் யுவர் சாங், டைம் சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் அங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அங்கே வந்து உங்களோட ப்ளே, ஸ்டாப், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரீவைண்ட், ரெக்கார்ட், இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டாப் பாரில் தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா DAWலையும் இருக்கும். தி தேர்ட் ஃபீச்சர் இஸ் தேட் எல்லா DAWலையும் உங்களுக்கு லைப்ரரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த லைப்ரரியில் தான் உங்களோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆடியோ எஃபெக்ட்ஸ், லூப்ஸ், சாம்பிள்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அந்த லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு லைப்ரரின்னு ஒரு விஷயம் எல்லா DAWலையுமே இருக்கும். ஓகே, அண்ட் ஃபோர்த் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், எல்லா DAWலையும் உங்களுக்கு சிக்னல் செயின் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு DAW எடுத்துட்டு அது இந்த காமன் ஃபீச்சர்ஸ் அதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஐ எம் கோயிங் டு பி யூஸிங் Ableton Live. Okay, so it's demo time. Let us see how this works in Ableton Live.